ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போது ஒரு பெரிய பீஸ் ப்ரெட்டு 4 எடுத்திருக்கேன். அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் தேவையான அளவுக்கு உடையாமல் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நெய் எதுவுமே விட வேண்டாம். நம்ம எம்டி கடாயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரெட்டு ஒட்டிக்கும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். ரொம்ப தீயக்கூடாது. ஓரளவுக்கு கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறினா போதும். பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. இந்தளவு கலர் மாறினா போதும். நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரெட் சில்லி மசாலா, இதுக்கு தேவையான பொருட்களை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நான் வந்து வெங்காயத்தை 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீறியிருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா, ஒரு குடமிளகாவில் 1/4 குடமிளகா வந்து சாப் பண்ணியிருக்கேன். தக்காளியும் வந்து 2 தக்காளி, அதை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்கலாம். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் சூடேறிடுச்சுன்னா நம்ம அதில் மசாலாவெலாம் நம்ம சேர்க்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா இது ப்ரெட்டு ட்ரையாக இருக்கும், அதனால் நம்ம போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து நம்ம கடுகு போடுறோம். பட்டை லவங்கம் கிடையாது, கடுகு தான் நம்ம போட போகிறோம். கடுகு போடணும். கடுகு நல்லா வந்து பொரியணுங்க. கடுகு கடைசி வரைக்கும் பொரியிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் மற்ற மசாலாங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகத்தோடு நம்ம கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா, உங்களுக்கு வேணும்னா 4 பச்சை மிளகா கூட போட்டுங்க. காரம் வேணும்னா நான் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது கூட காஞ்ச மிளகாவும் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயிலே வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் போட்டுடணும். நம்ம வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா வதங்கும். சால்ட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்தா வந்து கரையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பின்னாடி நீங்கள் தக்காளி போடுங்க. தக்காளி வந்து வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா வந்து தக்காளி போட்ட பிறகு வதங்காது. நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். நான் இப்போது கடைசியாக குடமிளகாவை போட்டுக்கிறேன். குடமிளகா உங்கள் விருப்பம் தாங்க. பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய துண்டுகளாகவும் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து பொரித்து வச்சுருக்கிற, அதாவது வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பைண்ட் ஆகணும். இந்த ப்ரெட்டோட மசாலாலாம் நல்லா வந்து கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கினே இருக்கணும். இந்த மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து தடவி தடவி விடணும். உங்களுக்கு இது ட்ரையாக இருக்குன்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் 2 தக்காளிக்கு 3 தக்காளியாக கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு
நல்லா கோட்டாக இருக்கணும். அவ்வளோதான், பிரெட் சில்லி ரெடி. இது நல்லா கோட் ஆனதும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் தட்டு போட்டு மூடிக்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் போயிட்டு சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்ம சூட்லேயே கொத்தமல்லி தழை போட்டோம்னா. அதனால தான் கொத்தமல்லி தழை போட்டு கலரியாச்சு. ஃபைனலாக பாருங்கள், பிரெட் சில்லி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுத்து விட்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது டிஷ்ஷோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.